ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க வெறும் நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு நியூ வெப் சீரிஸ் தான் கவுஸ். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வில்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸை ஒரு டார்க் காமெடி சீரியஸாக எடுத்திருக்காங்க. அதில் சீசன் 1 வந்து டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 8 எபிசோட்ஸுமே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு என்கேஜிங்காக, அதுலேயுமே நல்ல ஹியூமர்ஸ்லாம் பக்காவாக செட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹியூமர்ஸ் நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, இந்த சீரியஸோட கதை என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரீக் மித்தாலஜியில் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லப்பட்டவர் தான் ஜியூஸ். ஸோ இந்த கடவுளை வச்சு தான் இந்த சீரீஸோட ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். அவரோட வீழ்ச்சி வந்து தொடங்க போகுது, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காப்ல. அதில் ஒரு கட்டமாக வந்து மியாண்டரில் ஒரு பிளிங்க் தெரியுது, கூடுதலாக நெத்தியில் ஒரு கோடு புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பயந்துட்டு இருக்காப்ல. அதுக்கேற்ற மாதிரி அந்த அவரோட வீழ்ச்சிக்கு பூமியை சேர்ந்த ஒரு பெண் தான் ரெடி, அவங்க மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீழ்ச்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் கிரீக் மித்தாலஜி படி இறந்து போனவங்க வந்து அண்டர் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காயின் வச்சு புதைச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த காயின் கொடுத்தா தான் இவங்களுக்கு மறுஜன்மம் கிடைக்கும். ஆனால் அந்த காயினை வந்து இவங்களோட லவ் பார்ட்னர் இருக்கிறது பார்த்தீங்களா, அவர் வைக்காமல் விட்டுருப்பாப்ல. வச்ச காயினை எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால நம்ம ஹீரோயின் அண்டர் வேர்ல்ட்லேயே சிக்கக்கூடிய ஒரு 200 வருஷம் அங்கேயே வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தள்ளப்படுது. இந்த பக்கம் இவர் எதுக்காக காயினை எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட காதலியை மீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாப்புல. அதுக்கு உதவுற மாதிரி ஜியூஸோட மகனாக வர டைனோஸ் அவரே வந்து பார்த்தீங்கன்னா உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ காதலியை மீட் எடுத்தாங்களா, அண்ட் ஆல்சோ ஜியூஸ் எதை நினச்சி பயந்துட்டு இருக்காங்களோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டுச்சா, இல்லை அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இவர் என்ன முயற்சி எடுத்தாரு அப்படிங்கிறதான் இந்த 8 எபிசோட்ஸ்லையுமே கொண்டு வந்திருப்பாங்க. இவன் இந்த சீரீஸோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கிங் தான். ஸோ அதில் இந்த ஜியூஸ் காட் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத உடச்சி எறிகிற மாதிரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி அதில் வந்து நரகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாலஜியே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். அதுதான் சில இடங்களில் நல்லாவே ஹியூமர்ஸாக நல்லாவே உண்டாக்கியிருக்குன்னு சொல்லுவேன். கூடுதலாக இந்த கிரீக் மித்தாலஜியாக இருக்கட்டும், இல்லை ஹிந்து மித்தாலஜி, இல்லை எந்த மித்தாலஜி எடுத்துக்கிட்டாலும் இறந்து போனாங்கன்னா அந்த இறந்து போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தியரட்டிக்கலாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயங்களை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அண்டர் வேர்ல்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயின் வேணும், மறுஜன்மம், அதுக்கப்புறம் வந்து பாவ புண்ணிய கணக்குன்னு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். அது எல்லாத்தையுமே மாடர்னாக வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. இப்படி இவங்க 8 எபிசோட்ஸ்லுமே இந்த மாதிரி மாடர்ன் வெர்ஷனில் ப்ரெசென்ட் பண்ணனாலே என்னமோ அது என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எந்த ஒரு எபிசோட்ஸ்லுமே போரிங் ஆகாமல் அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் என்னோட பர்சனல் தாட். தென் கேரக்டர் டெவலப்பிங்குமே ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காங்க. ஸோ அதில் காட் ஆஃப் தண்டரில் இருந்து காட் ஆஃப் டெத்து இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த கிரீக் மித்தாலஜி பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது ஐடியாலஜிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஹிந்து மித்தாலஜியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜியூஸ் வந்து நம்ம இந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காட் ஆஃப் டெத் அப்படின்னா நம்ம யமதர்மன், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட பேர் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த கடவுள் தானே, அதை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். படத்தோட அந்த சீரீஸோட தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்குது. பட் இந்த சீரியஸை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய அடல்ட் கண்டென்ட் அண்ட் நிறைய டார்க் காமெடியும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஒரு ஒர்த்தபுளான சீரியஸ்.